வணக்கம் நண்பர்களே. அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்ட அல்லது அதிமுகவிலிருந்து பிரிய நினைக்கிற செங்கோட்டையன் நேற்று ஹரித்வார் செல்வதாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறினார். ஆனால் அப்பொழுதே செய்திகள் உண்டு, அவர் ஹரித்வார் செல்லவில்லை, அதற்காக இந்த பயணம் இல்லை, டெல்லி சென்று டெல்லியிலிருந்து ஹரித்வார் போவதாக சொன்னார். ஆனால் டெல்லி இவர் செல்வது வெவ்வேறு அரசியல் காரணங்களுக்காக என்று அப்போதைய செய்தியாளர்கள் தரப்பிலிருந்து செய்திகள் வெளிவந்தது. இப்போது நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து வந்திருப்பது, அவர் டெல்லியில் அமித்ஷா வீட்டில் கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் சந்தித்து பேசினார். அடுத்து இந்த அதிமுகவில் பழையவர்களை, அதாவது விலகியவர்களை இணைப்பதால் ஏற்படும் அதிர்வுகளை எப்படி சமாளிப்பது, ஓட் பேங்க் ஷேர் எப்படி கிடைக்கும். ஏன்னா இவர் பாட்டுக்கு சொல்லிட்டார், நான் பழையவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துருவேன், அதனாலேயே ஓட்டு பெறக்கூடாது. அப்படி நாம் போய் அதிமுகவுடைய இப்போ ஏற்கனவே பாஜக அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒன்றாக தேர்தல் கூட்டணி சந்திப்போம் என்று அறிவிப்பெல்லாம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாயிட்டு, இப்போ போய் செங்கோட்டையனை பார்த்தா செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருங்கிறத அமித்ஷா வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இப்போ இந்த சந்திப்பு மிக மிக முக்கியமாக தமிழக அரசியலில் கவனிக்கப்படுகிறது. காரணம், இந்த அதிமுகவில் பிளவு ஏற்பட்டால், ஒருவேளை செங்கோட்டையன் தனக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது, தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது, அவர் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தில் நான் எல்லாத்தையும் ஏற்படுத்தி விடுவேன், என்னுடைய தலைமையில் எல்லோரும் சசிகலா வந்தால் இப்படி இருக்கும், டிடிவி தினகரன் வந்தால் இப்படி இருக்கும், ஓபிஎஸ் வந்தால் இப்படி இருக்கும் என்றெல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷன் காட்டுவார். ப்ரொஜெக்ஷன் அவர் எப்படியெல்லாம் அதை விரிவாக்கி காட்டுகிறார் என்பதை பொறுத்து அமித்ஷாவுடைய புரிதலில் தான் இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். அமித்ஷா அதை எப்படி உள்வாங்கிக் கொள்கிறார், எப்படி புரிந்து கொள்கிறார். காரணம், அவர் சாதாரண அரசியல்வாதி அல்ல, தேசிய அளவில் அரசியல் செய்து கொண்டிருப்பவர். செங்கோட்டையன் போன்ற ஒரு மாநிலத்தில் இருந்து, அதுவும் அங்கீகாரம் பெற்ற கட்சியில் இருந்து பிரிந்தவரை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கணக்கு போடுவார் அமித்ஷாவுக்கு அந்தளவுக்கு ஒரு அனுபவம் இல்லாத மனிதரா என்றெல்லாம் நமக்கு கேள்விகள் தோன்றுகிறது. ஆனால் இந்த சந்திப்பு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அமித்ஷா என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார், செங்கோட்டையன் யாருடன் இணைந்து இந்த பயணத்தை திசை செல்வார், எந்த திசையில் செங்கோட்டையன் திரும்புவார், தொடர்ந்து பேசலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.